ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பனானா மஃபின் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைப்பழம் வந்து எப்போல்லாம் ரொம்ப பழுத்திருக்கோ அப்போ எல்லாமே நான் இந்த ரெசிபி தான் பண்ணுவேன். இது வந்து நான் ஒரு 5வது 6வது டைம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பனானாவோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து அவன்லாம் தேவையே கிடையாது, குக்கர்லேயே பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து அவன்லேயும் பண்ணியிருக்கேன், குக்கர்லேயும் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துக்குமே வந்துட்டு டெக்ஸ்சர்லேயோ கலர்லேயோ எந்த டிஃப்ரென்ஸுமே வராது. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். வீகன் ரெசிபிஸ் ட்ரை பண்ணுறவங்க கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த மஃபின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் அப்படி இல்லைனா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு சால்ட்டு இல்லைனா கல் உப்பு அப்படி இல்லைனா ஆற்று மணல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு மூடியில் வந்துட்டு கேஸ்கட்டும் போடக்கூடாது, விசிலும் போடக்கூடாது. அப்படியே மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குக்கர் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து மஃபின்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 பெரிய சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மீடியமாக பழுத்திருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு அடிக்காதீங்க, ஒன்று கையில் அப்படி இல்லைனா ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேஷ் பண்ண பனானாவோட குவான்டிட்டி வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இது வந்து காய்ச்சாத பால் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆல்மண்ட் மில்க் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர்லெஸ் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பால், எண்ணெய், சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி ஒன்றா சேர்ந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு செமி ஸ்வீட் டார்க் சாக்லேட் சிப்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு நட்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் வந்து முந்திரி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம், வால்நட், பாதாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஓவர் பீட் பண்ணிடக்கூடாது. லைட்டாக இதெல்லாம் ஒன்றா கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த சாக்லேட்டும் நட்ஸும் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மஃபினோட பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருந்தால் தான் மஃபின் நல்லா வரும். இப்போ மஃபின் பேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி அலுமினியம் டின்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து மஃபின் ட்ரே இருந்ததுன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நான் வந்து லைனர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மஃபின் பேன் வச்சுருந்தீங்கன்னா அதில் லைனர்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேட்டரை ஊற்றிக்கலாம். இந்த மஃபினில் நீங்கள் சாக்லேட் சிப்ஸ்க்கு பதிலாக ப்ளூபெரிஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு கப்லேயும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேட்டரை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற லைனரோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 மஃபின் அளவுக்கு கிடைக்கும். சின்ன சின்னதாக பண்ணிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நான் ஒரு 3 மஃபினை மட்டும் வந்து குக்கரில் பேக் பண்ணிக்க போகிறேன். மீதி எல்லாமே நான் வந்து அவனில் பேக் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸும் போட்டுக்க போகிறேன். இதுக்கு மேலே வந்து நீங்கள் சினமன் சுகர் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் போட்டு பேக் பண்ணலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நான் ஒரு பிளேட் மாதிரி வச்சுக்க போகிறேன். வச்சுட்டு ஒரு 3 மஃபின் நான் வந்து இதில் வச்சுக்கிறேன். அந்தளவுக்கு தான் என்னால் வந்து வைக்க முடிஞ்சுது. இப்போ மூடி போட்டு நல்லா சிம்லேயே வச்சு ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களோட மஃபின் சைஸை பொறுத்தது. ஒரு 20 மினிட்ஸில் செக் பண்ணி பார்த்துட்டு வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிச்ச மஃபின் எல்லாத்தையுமே நான் வந்து அவனில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஒரு பேசிக்கான அவன் தான், அதனால் நான் வந்து மீடியமாக வச்சுட்டு நான் வந்து இந்த அவனில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், மஃபின் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. நல்லா மேலே வந்து கோல்டன் கலரில் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாம்.
அதே மாதிரி நம்ம குக்கரில் பேக் பண்ண மஃபினும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கலர்லேயோ டெக்ஸ்சர்லேயோ எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, ரொம்ப நல்லா வந்திருக்கு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் அவனில் விட குக்கரில் தான் அதிக டைம் வந்து இது பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த மஃபின் பார்த்திங்கன்னா குக்கரில் பேக் பண்ணது, இது பார்த்திங்கன்னா அவனில் பேக் பண்ணது. எல்லாமே வந்து சேம் கலராக தான் வந்திருக்கு. பாருங்கள், குக்கரில் பேக் பண்ணது இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மஃபின் வந்து ஓரளவுக்கு நல்லா ஆறி இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி லைனர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இது வந்து இன்றைக்கி சாப்பிட்றத விட நெக்ஸ்ட் டே சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளே பாருங்கள், நம்ம வந்து எக்கே யூஸ் பண்ணல, ஆனால் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். நான் வந்து எக் யூஸ் பண்ணாமல் நிறைய கேக் ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அதை விட இந்த பனானா மஃபின்னா வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எப்போவுமே நம்ம வந்து எக்லெஸ்ஸாக ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. ஆனால் இந்த மஃபின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக் யூஸ் பண்ணாமலே ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக சூப்பராக வரும். டேஸ்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.